நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதை அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இனிமேல் இருக்காது. அதே மாதிரி யாரும் துணிச்சலா சாட்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையும் இருக்காது. இது எல்லாம் வருங்காலத்தில் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. ஆனால் இது மட்டுமே போதாது, இன்னும் விஜிலண்டா இருக்கணும். ஆக எல்லா விதத்திலும் குற்றம் செய்ய ஆரம்பம், குற்றங்கள், பாலியல் சீண்டல்கள், மிரட்டல்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கின்ற காலத்திலேயே தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட வேண்டும். இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டு, இவ்வளவு பெண்கள் சீரழிக்கப்பட்டு விட்டு அதற்கு பின்பு நியாயம் கிடைப்பதை நாம் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இந்த சமுதாயத்துல இவ்வளவு அரசியல் அமைப்பு வளர்ந்த பின்பு, இவ்வளவு சூழ்நிலைகள் வளர்ந்த பின்பு, தொழில்நுட்பம் வளர்ந்த பின்பு முளையிலேயே கிள்ளுகின்ற ஒரு தொழில்நுட்பமோ அரசாங்கமோ இல்லை என்றால் அமைப்போ சட்ட வல்லுநமோ சட்ட விதி ஊழல்னாலே பாரதிய ஜனதா தான், அது பாசிச ஜனதா மட்டுமல்ல, இப்ப கொஞ்ச நாளா பாலியல் ஜனதாவும் ஆயிடுச்சுன்னு அந்த அம்மா மனசாட்சியோட பேசணும்.